த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்கின்னர். ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் என்ற நூலை எழுதியவர் ஜான் டூயி. இயற்கை நமக்கு போதிக்கிறது என்று கூறியவர் ரூசோ. பார்வையற்றோருக்கான கல்வி பற்றி கவனம் செலுத்திய முதல் ஆசிரியர் வாலண்டைன் ஹென்றி. ஒருவரின் உடற்கூறு இயல்பு மற்றும் அவனின் சமூக நடத்தை போன்றவற்றை உளவியல் ஆராய்கிறது. நனவிழி மனதை ஊக்கப்படுத்துவதால் மன நிறைவு உணர்ச்சி ஏற்படுகிறது என்றவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். எந்த ஆண்டு மிதக்கும் பல்கலைக்கழகம் சென்னை துறைமுகத்துக்கு வந்தது? 1978. சோபி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ரூசோ. பயனீட்டுவாதம் ஜான் டூயி. அகநோக்கு முறையின் ஆய்வுக்களம் உள்ளம். நடமாடும் பள்ளி என்ற கருத்தை கூறியவர் மெக்டொனால்ட். கல்வியின் தற்போதைய அமைப்பு குழந்தை மையமாக கொண்டது. எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது? 1978. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். தனி மனிதருக்கு தானாக மனதில் எழுகின்ற மனசாட்சியற்ற அனுபவம் பற்றி படித்தல் தற்சோதனை ஆகும்.